வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லிக்கு ஏத்த மாரி ஒரு மீன் குழம்பு தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியா வச்சு சுட சுட இட்லிய போட்டு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வரும் பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த மீன் குழம்ப நம்ம பரலா மீன் வச்சு தான் செய்ய போறோம். மோஸ்ட்டா அந்த மீன் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னாக்கா இது சல்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த தோல உரிச்சுட்டு நான் சொல்ற மெத்தட்ல இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்றதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கங்க. இன்னைக்கு வாணல்ல தான் செய்ய போறேன். இப்ப இதில ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில ஒரு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகளப்பு. கடுகளப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஒரு பாதி வெங்காயத்த இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில நான் ஒரு குட்டி வெங்காயத்த 2ஆ கட் பண்ணி பாதி வெங்காயம் குழம்புக்கும், பாதி வெங்காயம் தாளிப்புக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்துர்றேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். நான் மீன் குழம்பு எப்பவுமே சாதத்துக்கு செய்யக்குள்ள கடைசியா தான் தாளிச்சு கொட்டுவேன். இது இட்லிக்குன்றதுனால ஃபர்ஸ்ட்டே தாளிச்சிடுறேன். இந்த வெங்காயத்த கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வடகம் போட்டு தாளிக்கிறத விட வெங்காயத்த இந்த மாரி அரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம போட்டு தாளிக்கக்குள்ள தான் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எப்பவும் இதே போல செய்வேன். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில. மீதி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பாதி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் நானு. வெங்காயம் ரொம்ப அதிகமா வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். இந்த வெங்காயத்துக்கு கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவ நீட்டு வாக்குல கீறுனாப்போல சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும். மீன் குழம்புக்கு எப்பவுமே வெங்காயம் அதிகமா சேர்க்கக்கூடாது. தக்காளி மிச்சமா சேர்க்கலாம். பாதி வெங்காயம் எடுக்கிறீங்கனாக்கா 2 தக்காளி சேர்த்துக்கங்க. கரெக்ட்டா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி காரம் கூட குறைய சேர்த்துக்கங்க. நான் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நல்லா காரமா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கரெக்ட்டா இருக்கும். மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் அடுப்ப குறைச்சு வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். எப்பவும் போல தான். ஹைல வச்சுனாக்கா மசாலா கரிஞ்சு போயிடும். வேற எந்த மசாலாவும் இதில சேர்க்க தேவையே இல்ல நமக்கு. ஏன்னாக்கா நம்ம எல்லாமே போட்டு மஞ்சளு, மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு தான் இந்த வீட்டு குழம்பு தூள் மசாலாவா அரைச்சிருக்கிறதுனால, பெருங்காயத்தூள் எல்லாமே பருப்பு வகைகள் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால, இது ஒண்ணு மட்டுமே போட்டு வச்சா குழம்பு அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். இது நல்லா 30 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறம், நம்ம கரைச்சு வச்ச புளிய இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து, ஒரு 1 1/4 லிட்டர்லேருந்து 1 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு கரைச்சு வச்சிருக்கேன். அத இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு நம்ம தண்ணியா தான் வைக்க போறோம். இட்லிக்கு இல்லைங்களா? அதனால கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லாருக்கும். ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. புளி கரைசல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு ஓரளவு நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வர ஸ்டேஜ்ல மீன போட்டுடலாம் நம்ப. இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. குழம்பு மேல எங்க இருந்து எங்க இறங்கியிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 மூடி தேங்காவ எடுத்து நல்லா மைய மைய அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காவ சேருங்க. ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துறாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கக்குள்ள தான் டேஸ்ட் நல்லா எடுத்து குடுக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். தேங்காவ சேர்த்ததுக்கப்புறம், நாம்ப ஆல்ரெடி வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன இதோட சேர்த்துக்கலாம். சுண்டுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப இது கூடவே மாங்காவும் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புனா மாங்காய் இல்லாம எப்படி? நான் ஒட்டு மாங்காய் அரிஞ்சு வச்சிருந்தேன். அந்த மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காவோட சேர்த்து மீன் குழம்பு சாப்பிடக்குள்ள அப்பா சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிச்சு இப்ப நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்துடுச்சுனாக்கா நம்பளோட மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப நல்லா கொதிக்கட்டும். அடுப்ப ரொம்ப ஹைலயும் இல்லாம, ரொம்ப குறைச்சும் இல்லாம ஒரு மிதமான ஹீட்ல வச்சுக்கங்க. அவ்வளோதான்.
பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பரா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கம்ம கம்முன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்குன்றதுனால இப்போவே சொல்றேன், இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும். நம்மளோட குழம்பு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லியில ஊத்தி சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. நான் 3 இட்லி எடுத்திருக்கேன். நல்லா சுட சுட இட்லியோட நம்ம ரெடி பண்ணி வச்ச மீன் குழம்பு சுட சுட மீனோட எடுத்து ஊத்தி, குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். பாருங்க வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு. இந்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு நான் நினச்சு கூட பார்த்ததில்ல. இத நான் வறுத்து 65 போட்டு தான் சாப்பிட்டுருக்கேன். பட் குழம்பு தோலை உரிச்சுட்டு இந்த மெத்தடில் செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குழம்பு நல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் இத நல்லா சூடா இருக்கு. இட்லியும் சூடா இருக்கு, மீன் குழம்பும் சூடா இருக்கு. பார்த்து தான் கைய வைக்கணும். பாருங்க, ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல. கொஞ்சமா மீன் குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இட்லி கொஞ்சமா போட்டு, இந்த மீன் குழம்பு நல்லா தொவட்டி, கொஞ்சமா மீன் புட்டு, இத வச்சு சாப்பிடக்குள்ளப்பா சூடு தாங்க முடியல. நிஜமா சொல்றேன் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இதே மெத்தட்ல. சுட சுட இட்லியோட இந்த மீன் குழம்பு காம்பினேஷன் நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டா எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருந்த பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.